அன்பு உயிர்களுக்கு எனது அன்பான வணக்கம். இன்றைக்கி நம்ம மொட்டை அடிக்கிறத பற்றி பார்க்குறோம். மொட்டை அடிக்கிறது அதாவது என்ன பண்ணுவோன்னா, சாமிகிட்ட போய் கடவுள்கிட்ட வேண்டுவோம். என்ன வேண்டுவோம் கடவுள்கிட்ட? கடவுளே இந்த நிகழ்ச்சியை போய் நல்லபடியாக பண்ணி கொடுத்தீங்கன்னா உன் இடத்துல நான் வந்து மொட்டை அடிக்கிறேன், அல்லது உன் இடத்துல நான் வந்து முடி இறக்குறேன் குடும்பத்தோட, எப்படி நம்ம சொல்லுவோம். சரிங்களா? இப்போ இந்த மொட்டை அடிக்கிற இடம், முடி இறக்குற இடம் எது, இதுதான் நம்ம பார்க்க போகிறோம். அது ஒரு சின்ன டிப்ஸு. இந்த வேப்பிலை இருக்குல்ல, அது வேப்பிலை இருக்குல்ல, பல் விளக்க போகிறீங்களா, பேஸ்ட்டு வச்சு பல் விளக்கணும்ல, அதுக்கு முன்னாடி இந்த வேப்பிலை எடுத்து மென்னுட்டு பல் விளக்குன்னு வச்சிங்களேன், இந்த வேப்பங்குச்சி போட்டு பல் விளக்குற ஃபீலிங் இருக்கும். இன்னொன்று, அந்த பூச்சி பல்லெல்லாம் வராது. ஏற்கனவே பூச்சி பல் இருந்துச்சுன்னா அது அதிகமாகாது. சரிங்களா? நீங்கள் அந்த பேஸ்ட்டில் வந்து ஃபோட்டோ போட்டு வேப்பிலை ஃபோட்டோ போட்டிருக்கு, அதில் ஒரு வேளை வேப்பலை சாறு இருக்குலாம் நினைக்காதீங்க. அப்படி வேப்பிலை சாறு இருந்துச்சுன்னா இந்தியாவில் வேப்ப மரமே இருக்காது, எல்லாத்தையும் அழிச்சிடுவாங்க. சரிங்களா? அதெல்லாம் போய் நீங்கள் வேப்பிலையை போட்டு மென்னுட்டு ப்ரெஷ் பண்ணி பாருங்கள், அந்த ஃபீலிங் இருக்கும். நல்ல விஷயம், ட்ரை பண்ணுங்கள், ஈஸி. இப்போ மொட்டை அடிக்கிறது பார்ப்போம். கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்ற இடத்துல போய் பார்ப்போம். மொட்டை அடிக்கிற இடத்துல போய் பார்த்தோன்னா அது மேலே ஒரு போர்டு இருக்கும். அந்த போர்டில் என்ன இருக்கும் அப்படின்னா, முடி எடுக்கும் இடம், ரைட்டா, முடி இறக்கும் இடம், ஏதோ இதாக இருக்கும். மொட்டை அடிக்கும் இடம்னு இருக்கவே இருக்காது. நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா தெரியும். ஏன் அப்படி இருக்காது கேட்டிங்கன்னா, கடவுள் அப்படிங்கிறவர் நம்ம உடம்புக்குள்ளே வசிக்கிறாருன்னு நான் சொன்னேன். உடம்புல வசிக்கிறார். இந்த உடம்பு ஃபுல்லாகவே அவரோட இடம். சரிங்களா? இந்த மண்டை முத கொண்டு அவர் இடம். இப்போ சொல்லுவோம், அதே அந்த ஒத்த தென்னை மரம் வந்து வரைக்கும் என் இடம் அப்படின்னு சொல்கிறோம்ல, சொல்லுவாங்க அதேமாரி. அப்போ இந்த கடவுளோட இடம் இது. இங்கே உள்ள முடியை நான் இறக்குறேன், இதுதான் உன் இடத்துல முடி இறக்குறேன். இது ஒரு ஒப்பந்தம். என்னது, கடவுளே எனக்கு அந்த விஷயத்தை நீ பண்ணி கொடுத்தினா உன் இடத்த சுத்தம் பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, இது ஒரு ஒப்பந்தம். இவ்வளோதான் கடவுள்கிட்ட போய் நம்ம வேண்டியது. சரிங்களா? இப்போது என்னடா கடவுள்னு என் பேர் வச்ச, உடம்புல தானே கடவுள் இருக்கார், வேறு ஏதாவது கண்ணு காது மூக்கு இதயம் ஏதாவது வச்சுக்கலாமா, ஏன் கடவுள்னு பேர் வச்சாங்க அப்படின்னு நீங்கள் கேட்குறது எனக்கு புரியுது. எனக்கு அந்த டவுட் இருக்குது. என்னடா கடவுள் என் பேர் வச்சான், இதேமாதிரி வச்சுக்கலாமே ஏதாவது ஒரு பேரை அப்படின்னு டவுட் இருக்குது. அது உடனே எனக்கும் பதில் கிடைக்கல, கண்டிப்பாக கிடைக்கும். கண்டிப்பாக அடுத்த வீடியோவில் போடுறேன். அதுக்கு முன்னாடி இந்த ஆன்லைன் ரம்மி விளாண்டா எப்படி தோக்காமல் இருக்குது அப்படிங்கிற விஷயமும் நான் உங்கள்கிட்ட சொல்லணும். இதை நெக்ஸ்ட் வீடியோ கண்டிப்பாக ஏதோ ஒரு விஷயத்தை கண்டிப்பாக நான் சொல்கிறேன். சரிங்களா? நன்றி, வணக்கம்.